வணங்கி வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா நம்ம தலைவருக்காக, முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்கீங்களா? இல்ல ஆமா, இந்த தடவை யாரு ஜெயிக்க போறாங்க? யாரு ஜெயிக்க போறாங்க? டிவிக்கு தான் ஜெயிப்பாங்க. டிவிக்கு நம்ம விஜய் தான் ஜெயிப்பாரு. யாரு? விஜயா? விஜய் தான் உங்க தலைவரா? ஆமா. ஏன் விஜய் தான் உனக்கு பிடிக்குமா? எனக்கு விஜய் தான் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து விஜய் தான். சின்ன வயசுல இருந்து விஜய் பிடிக்குமா? பரவாயில்லையே. சரி, உங்க தலைவரை பத்தி அவரை பேசலாம். மருதம்மா இன்னைக்கு ஒரு ஜூஸ் போட்டிருக்கேன். அதுல என்ன கலந்துருக்குன்னு நீ பார்த்து சொல்லணும். என்ன கலந்துருக்குன்னு பார்த்து சொல்லணும். குடிச்சிட்டு சொல்லு. என்ன கலந்துருக்கு? இல்ல, இது என்ன ஜூஸ் முதல்ல சொல்லு. ஓகே. இல்ல, இது லெமன் ஜூஸ் தான், ஆனா நாட்டுப்பழம். சரியா? இந்த நாட்டுப்பழங்கிறது இப்படிதான் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. இந்த நாட்டுப்பழம் இப்படிதான் இருக்கும். மஞ்சளும் பச்சையும் கலந்து இருக்கும் நாட்டுப்பழத்துல. நல்ல பழுத்த பிறகுதான் இது வந்து மஞ்சள் கலரா மாறும். சரியா? இதுல எடுத்தோடனே வந்து பச்சையெல்லாம் அவ்வளவா தெரியாது. இது வந்து ஹைபிரிட். இதுல வந்து நல்ல வந்து இதோட தோல் எப்படி இருக்கும்னா திக்கா இருக்கும். இதோட தோல் நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கும். இது வந்து கொஞ்சம் பச்சையும் மஞ்சளும் கலந்து இருக்கும். சரியா? சோ இது வந்து நாட்டுப்பழம். இந்த நாட்டுப்பழத்துல போட்ட இது எலுமிச்சை சாறுதான் இது. இது வந்து ராஜகனின்னு சொல்லுவாங்க எலுமிச்சம்பழத்தை. சரியா? இந்த எலுமிச்சம் நாட்டுப்பழத்துல அந்த ராஜகனிங்கிற பேரே வந்து இந்த நாட்டுப்பழத்து தான். சரியா? அதுக்கு பேரு, இதுக்கு பேரு இதுக்கு வராது. அந்த ராஜகனிங்கிற பட்ட பெயர் வந்து இதுக்கு வராது. இது வந்து உடம்புல உள்ள எல்லா சத்துக்களையும், நம்ம சாப்பிட்ற சத்துக்களையும் அந்தந்த உறுப்புகளுக்கு போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் கரெக்டா கொண்டு போய் போஸ்ட்மேன் மாதிரி கொடுத்துருவாங்க இவங்க, இந்த ராஜகனி. சரியா? இது டெய்லி சாப்பிட்டா அது எப்படி சாப்பிடணும்னு இருக்கு. எப்படி சாப்பிடணும்னா, இந்த ராஜகனிய அந்த வெட்டிட்டு அதோட அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு தோலோட வெட்டி மிக்சியில போட்டு அரைச்சு நாட்டு சர்க்கரையும் ஏலக்காய் போட்டுருந்தா போட்டுக்கலாம். போட்டு சாப்பிட்டீங்கன்னா இது வந்து உங்களோட எல்லா சத்துக்களையும் உடம்புல வந்து தக்க வைக்கிறதுக்கு இது உதவுது. பிளஸ் கேன்சர் செல்ஸையே அழிக்கிற வல்லமை வந்து இந்த ராஜகனிக்கு இருக்குங்கிறாங்க. அப்ப கேன்சர் இருந்தா குடிக்கலாமா? அப்படின்னா இன்னைக்கு குடிச்சிட்டு நாளைக்கு சரியா? இத டெய்லி குடிக்கணும். ஆனா வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டு குடிக்கணும். வெள்ளை சர்க்கரை போட்டு குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் இதோட தோலோட போட்டு இதோட சாரை எடுக்கணும். தோல்ல தான் அந்த சுறுசுறுன்னு தெரியுதா? அது இஞ்சி கிடையாது. இஞ்சி போட்ட அளவுக்கு சுறுசுறுன்னு இருக்கும். தெரியுதா? நான் இஞ்சி போடல. கொஞ்சம் லைட்டா கசக்குதா? கசப்பும் கொஞ்சம் சுறுசுறுன்னு தோல்ல உள்ள இந்த சுறுசுறுப்பும் இதுல இருக்கும் இந்த எலுமிச்சம்பழத்துல. இதுதான் ராஜகனி.